ஓம் சாந்தி. பிப்ரவரி 22, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி பிப்ரவரி 5, 2009. சேவை செய்யும் பொழுது லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியில் நிலைத்திருங்கள். ஷரீரமற்றவராக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்க்கின்றார். எப்படி உங்களுக்கு தந்தையின் 3 ரூபங்களை தெரியுமோ அதுபோல் அவர் குழந்தைகளான உங்களின் 3 ரூபங்களையும் பார்க்கின்றார். அவையே இந்த சங்கம யுகத்தில் அவர்களின் லட்சியமும் அதன் தகைமைகளும் ஆகும். 1. பிராமண ரூபம், 2வது தேவதை ரூபம், 3வது தெய்வ ரூபம். பிராமணர்கள் தேவதைகள் ஆகப் போகின்றார்கள், தேவதைகள் தெய்வங்கள் ஆகப் போகின்றார்கள். எனவே தற்சமயம் உங்களுக்கு முன்னால் உள்ள விசேஷமான லட்சியம் என்ன? உங்களால் தேவதைகள் ஆகாமல் தேவ தேவியர்கள் ஆக முடியாது. எனவே தற்போதைய நேரத்திற்கும் உங்களின் முயற்சிகளுக்கும் ஏற்ப உங்களின் லட்சியமும் ஒரு தேவதை ஆகுவதாகும். சங்கம யுகத்தின் முழுமை ரூபம் தேவதையே ஆகும். தேவதையே ஒரு தெய்வம் ஆகுவார். ஒரு தேவதையின் வரைவிலக்கணம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தேவதை என்றால் பழைய உலகில் உள்ள உறவு முறைகள், சமஸ்காரங்கள், எண்ணங்களில் லேசாக இருப்பதாகும். பழைய சமஸ்காரங்களிலும் லேசாக இருப்பதாகும். உங்களின் பழைய சமஸ்காரங்கள் சுபாவம் உலகில் லேசாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு தேவதை என்றால் அனைவருடனும் உறவு முறையை கொண்டிருக்கும் போதும் லேசான தன்மையை கொண்டிருப்பதுடன் அனைவரின் சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களிலும் லேசாக இருத்தல் என்ற அர்த்தமாகும். இந்த லேசான தன்மையின் அடையாளம் என்ன? அந்த தேவதை ஆத்மாக்கள் அனைவரிடமும் அன்பு வைத்திருப்பார்கள். சிலரிடம் மட்டும் அன்பு வைக்காமல் தந்தையிடம் அவர்கள் அன்பு வைப்பதை போன்று அனைவரிடமும் அன்பு வைத்திருப்பார்கள். தந்தை பிரம்மாவை நீங்கள் அனைவரும் உங்களின் தந்தையாகவே கருதுகின்றீர்கள். என்னுடைய பாபா என்றே நீங்கள் கூறுகின்றீர்கள். இத்தகையதோர் தேவதை என்றால் அனைவராலும் நேசிக்கப்படுபவர் என்று அர்த்தமாகும். பிரம்மா பாபா பிரம்மாவாக இருந்தார் என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற பிராமண ஆத்மாக்களுக்கிடையே உங்களின் அதி அன்பிற்குரிய தாதி அனைவராலும் நேசிக்கப்பட்டார். அனைவரும் தமது சொந்த அனுபவத்தில் மிகுந்த அன்புடன் என்னுடைய தாதி என்றே கூறியதை நீங்கள் அனைவரும் கண்டுள்ளீர்கள். சுபாவம் சமஸ்காரங்களை பொறுத்தவரையும் மற்றும் இந்த பழைய உலகில் வாழும் பொழுதும் அவர் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருந்தார். அனைவரும் உரிமையுடன் எனது தாதி என்று கூறினார்கள். எனவே இதற்கான காரணம் என்ன? அவர் தனது சுபாவத்திலும் சமஸ்காரங்களிலும் லேசாக இருந்தார். அவர் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கும் உணர்வை கொடுத்தார். அவர் ஓர் உதாரணமாக இருந்தார். நீங்கள் ஜெகதம்பாவையும் கண்டீர்கள். அவர் உலகத்தாய் என்று சிலர் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் தாதி உங்களின் பிராமண குடும்பத்தில் ஒரு சகப்பாடியாக இருந்தார். அனைவருடைய முயற்சிகளை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது அல்லது நீங்கள் அவரிடம் அதை பற்றி கேட்டால் அவர் எப்பொழுதும் நாங்கள் கர்மாதீத் ஆக வேண்டும் என்றே கூறுவார். கர்மாதீத் ஆக வேண்டும் என்ற அவரின் ஆழமான ஆசையால் அவர் மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கும் அதையே நினைவூட்டுவார். எனவே இது ஒவ்வொரு பிராமணரிடமும் விசேஷமான லட்சியமாகவும் தகைமையாகவும் இருக்க வேண்டும். இது இருக்கிறது, ஆனால் வரிசை கிரமமாக உள்ளது. இப்பொழுது இந்த ஆசை மட்டுமே இருக்க வேண்டும். நாங்கள் நிச்சயமாக தேவதைகள் ஆக வேண்டும். தேவதைகள் என்றால் தமது பௌதீக சரீரங்களில் இருந்து பற்றற்று இருப்பவர்கள், எப்பொழுதும் ஒளியாலான சரீரங்களை கொண்டிருப்பவர்கள். தேவதைகள் என்றால் தமது பௌதீக அங்கங்களின் அரசர்கள் என்று அர்த்தம்.
கல்பம் முழுவதிலும் தூய பெருமையுடன் எனது ஒவ்வொரு குழந்தையும் ஓர் ராஜ குழந்தை, சுயத்திற்கே அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பாப்தாதா மட்டுமே என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். ஒரு தேவதை சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர். இத்தகைய சுயராஜ்ய அதிகாரி ஒளியால் ஆன ரூபத்தை கொண்டவர். லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் எவரையும் நீங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒளியால் ஆன ஆத்மாவின் விழிப்புணர்வு அவரின் நெற்றியில் புலப்பட வேண்டும். இப்பொழுது தீவிர முயற்சிக்கான லட்சியத்தையும் தகைமைகளையும் எப்பொழுதும் வெளிப்பட்ட நிலையில் வைத்திருங்கள். தந்தை பிரம்மாவை யாராவது சந்திக்கும் பொழுது அல்லது அவரிடமிருந்து திருஷ்டி எடுக்கும் பொழுது என்ன தென்பட்டது என்பதை நீங்கள் கண்டீர்கள். அவரின் கடைசி கால பகுதியில் நடக்கும் பொழுதும் தந்தை பிரம்மா பெரும்பாலும் இனிமையான ஷரீரமற்ற ஸ்திதியிலேயே ஸ்திரமாக இருந்ததை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள். மற்றவர்கள் எவ்வளவு சேவை செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருந்தாலும் பாபா அவர்களுக்கு ஒரு வினாடியில் ஷரீரமற்றவராக இருக்கும் அனுபவத்தை கொடுத்தார். எனவே நீங்கள் முரளிகளில் சோதித்து பார்த்தால் எத்தனை முறை பாபா உங்களுக்கு ஆத்மாவிற்குரிய நான் ஒரு ஷரீரமற்ற ஆத்மா என்ற அதே பாடத்தை நினைவூட்டினார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். எனவே இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப விவரமான சிறிய விஷயங்கள், மக்களின் சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களுக்குரிய விஷயங்கள் உங்களை ஷரீரமற்ற ஸ்திதிக்கு அப்பால் எடுத்து செல்கின்றன. இப்பொழுது மாற்றம் நடக்க வேண்டும். சேவையின் பேறு நன்றாக இருந்ததை பாப்தாதா கண்டார். உங்களில் பெரும்பாலானோர் சேவை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டுள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் தொடர்ந்து திட்டங்களையும் செய்கின்றீர்கள். ஆனால் சேவை செய்வதுடன் கூடவே செய்தியை வழங்குவதும் அவசியமாகும். இன்றும் வெவ்வேறு பிரிவுகளினதும் வெவ்வேறு இடங்களினதும் சேவையின் நல்ல பெறுபேற்றை பாப்தாதா கண்டார். எவ்வாறாயினும் ஷரீரமற்றவராக இருக்கும் சூழலுக்கு குறைந்த அளவு முயற்சியே தேவைப்படுகிறது. ஆனால் அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஆம், மக்கள் தாம் கேட்பதை ரசிப்பார்கள். ஆனால் ஷரீரமற்றவராக இருக்கும் சூழலின் மூலமாக ஓர் அனுபவத்தையும் திருஷ்டியையும் அவர்கள் பெறும் பொழுது அந்த அனுபவத்தை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. எனவே இப்பொழுது சேவையில் தேவதையாக ஆகின்ற அக்கறையும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அமைதி, சந்தோஷம், சுகம் அல்லது ஆன்மீக அன்பு என்பவற்றில் ஏதாவதோர் அனுபவத்தை வழங்குங்கள். உங்களின் நடத்தையின் அன்பு மற்றும் நீங்கள் கொடுக்கும் உபச்சாரத்தின் மூலம், உங்களின் உறவு முறைகள் மற்றும் குடும்பத்தின் மூலம் அவர்கள் ஓர் அனுபவத்துடன் செல்வார்கள். ஆனால் இப்பொழுது சூழல் மற்றும் அதிர்வலைகளின் மூலமாக, விசேஷமாக அதீந்திரிய சுகத்தின் உணர்வு மற்றும் அமைதியின் ஆன்மீக அனுபவத்தை வழங்குவதில் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு ஏதாவதொரு விசேஷமான அனுபவத்தை வழங்குங்கள். அவர்கள் இங்கே பார்க்கும் சம்பிரதாயங்களை பார்த்து அதன் ஆதிக்கத்துடன் இங்கிருந்து செல்கிறார்கள். ஏனென்றால் இத்தகையதோர் குடும்ப அன்பின் சம்பிரதாயத்தை அவர்கள் வேறு எங்கும் காண மாட்டார்கள். எனவே அவர்கள் ஏதாவதொரு சக்தி அல்லது பேற்றினை இங்கே அனுபவம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது 72 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. தற்சமயம் பேராக பாபா எதை கண்டார்? நீங்கள் கடினமாக உழைத்துள்ளீர்கள் என்பதை. எவ்வாறாயினும் இதுவரை பிரம்மா குமாரிகள் இந்த பணியை செய்கிறார்கள். பிரம்மா குமாரிகளின் ஞானம் நல்லது என்று மட்டுமே அவர்கள் கூறுகிறார்கள். அதை வழங்கும் ஒரே ஒருவர் யார்? இவை அனைத்தையும் நடத்துபவர் யார்? மூலாதாரம் யார்? உங்கள் அனைவரிடமிருந்தும் பாபா என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களின் பாபா என்றே அவர்கள் கூறுகிறார்கள்.
எனது பாபா அதே ஒருவரே என அவர்கள் கூறுவது தந்தையின் அந்த வெளிப்படுத்துகை இன்னமும் இடம்பெற வேண்டி உள்ளது. அவர்கள் பாபா பாபா என கூறுகிறார்கள். ஆனால் அது பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினரின் வாயிலிருந்து மட்டுமே வெளிப்படுகிறது. இது எனது பாபா, நான் பாபாவிற்கு சொந்தமானவன், பாபா என்னுடையவர். எனவே சங்கம யுகத்தின் லட்சியம் என்ன? எங்கள் அனைவரின் தந்தையும் வந்துள்ளார். நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறப்போகின்றீர்கள், அப்படித்தானே? உங்களின் தேவதை ஸ்திதியின் மூலமாக அதன் ஆதிக்கம் அந்த சூழலில் பரவும். உங்களின் திருஷ்டியின் மூலம் அவர்கள் ஒளியை பெறுவதாகவும் அவர்களின் திருஷ்டியில் ஆன்மீகத்தின் ஒளி புலப்படுகிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஆகின்ற தீவிர முயற்சி செய்யும் லட்சியத்தை கொண்டிருங்கள். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் தேவதை ரூபத்தின் அனுபவத்தை அதிகரியுங்கள். சரீரமற்ற ஸ்திதியின் அனுபவத்தை அதிகரியுங்கள். ஒரு வினாடிக்குள் எந்த எண்ணங்களையும் முடிப்பதற்கு உங்களின் சுபாவத்திலும் சமஸ்காரங்களிலும் லேசாகவும் ஒளியாகவும் இருங்கள். சில குழந்தைகள் தாம் லேசாக இருப்பதாகவும் ஆனால் மற்றவர்களுக்கு தங்களை பற்றி தெரியாது என்றும் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இத்தகைய லேசான ஒளியான தேவதைகளின் டபுள் லைட்டாக இருப்பவர்களின் ஒளியை மறைக்க முடியாது. ஒரு சிறிய டார்ச் லைட் அல்லது எரியும் ஒரு நெருப்பு குச்சியை கூட மறைக்க முடியாது. ஆனால் இது ஆன்மீக ஒளி. எனவே உங்களின் சூழலின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் யார் என்ற அனுபவத்தை கொடுங்கள். அது ஜெகதம்பா அல்லது தாதி யாராக இருந்தாலும் எவருக்கும் தங்களை தெரியாது என கூறவில்லை. அவர்கள் உருவாக்கிய சூழலின் மூலமாக அவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருந்தார்கள். இதனாலேயே தாதியின் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தந்தை பிரம்மாவிற்கு அவருடன் சிவ் பாபா இருந்தார் என நீங்கள் நினைக்கின்றீர்கள். தந்தை சிவனை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள். அவர் எப்படியும் அஷரீரியானவர். அவர் பற்றற்றும் அஷரீரியானவரும் ஆவார். ஆனால் நாங்கள் பௌதீகமான ஷரீரதாரிகள். நாங்கள் இத்தகைய பெரிய ஒன்று கூடலில் வாழ்கின்றோம். நாங்கள் அனைவரின் சமஸ்காரங்களின் மத்தியிலும் வாழ்கின்றோம். உங்களின் சமஸ்காரங்களை ஒத்திசைப்பது என்றால் தேவதைகள் ஆகுதல் என்று அர்த்தம். சமஸ்காரங்களை பார்க்கும் பொழுது சில குழந்தைகள் மனசோர்வு அடைகிறார்கள். பாபா மிகவும் நல்லவர், பிரம்மா பாபாவும் மிகவும் நல்லவர், இந்த ஞானமும் மிகவும் நல்லது, பேரும் மிகவும் நல்லது. எவ்வாறாயினும் உங்களின் சமஸ்காரங்களை ஒத்திசைப்பது என்றால் சிலரை மட்டும் நேசிக்காமல் அனைவருடனும் அன்பாக இருத்தல் என்று அர்த்தமாகும். ஏனென்றால் சிலரின் சிறப்பியல்புகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு ஏற்படுகிறது என சில குழந்தைகள் கூறுகிறார்கள். இவரின் உரை மிகவும் நல்லது, இவரிடம் இந்த மிக நல்ல சிறப்பியல்பு உள்ளது, இவர் மிக நன்றாக பேசுகின்றார். நீங்கள் தேவதைகள் ஆகுவதற்கு இந்த தடைகள் ஏற்படும். நீங்கள் அன்பானவராக இருக்கலாம், ஆனால் ஆத்மாவான நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றற்றவர். உங்களின் பற்றற்ற ஸ்திதியுடன் அனைவரிடமும் அன்பாக இருங்கள். சிறப்பியல்பினால் அன்பானவர் ஆகாதீர்கள். நான் இவரின் நற்குணத்தை மிகவும் விரும்புகின்றேன். நீங்கள் அதை கிரகிக்கலாம், ஆனால் அதன் காரணத்தால் அன்பானவர் ஆகுவது தவறானது. ஒரு தேவதை அனைவரையும் நேசிப்பார். ஒவ்வொருவரும் எனது என கூற வேண்டும். சொந்தமாக இருக்கும் உணர்வு இருக்க வேண்டும். இத்தகைய தேவதை ஸ்திதிக்கு இரண்டு விஷயங்கள் தடைகளை உருவாக்குகின்றன. ஒன்று ஷரீரத்தின் விழிப்புணர்வு, பான். உங்கள் அனைவருக்கும் அதன் இயல்பான அனுபவம் உள்ளது. 63 பிறவிகளின் ஷரீர உணர்வு இயல்பாகவே வெளிப்படும். மற்றொன்று ஷரீரத்தின் அகங்காரம், அபிமான். ஷரீரத்தின் விழிப்புணர்வு மற்றும் ஷரீர அகங்காரம். இந்த ஞானத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறுகின்றீர்களோ
அந்த அளவிற்கு உங்களை பற்றிய அகங்காரமும் சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த அகங்காரம் உங்களை கீழே கொண்டு வருகிறது. ஷரீரத்தின் அகங்காரம் ஏன் ஏற்படுகிறது? உங்களிடம் என்ன சிறப்பு இயல்பு உள்ளதோ அந்த சிறப்பியல்பால் அகங்காரம் ஏற்படுகிறது. நான் எந்த விதத்திலும் குறைந்தவனா? அனைவரும் எனது உரைகளை விரும்புகிறார்கள். நான் செய்த சேவை ஒரு விளைவை உருவாக்கி உள்ளது. நான் கையாளும் முறை மிகவும் நல்லது. நான் பாடநெறிகளை கொடுக்கும் முறை மிக நல்லது. இந்த ஞானத்தில் அல்லது சேவையில் நீங்கள் முன்னேறும் பொழுது உங்களை பற்றி இந்த அகங்காரம் உங்களிடம் ஏற்படுகிறது. அல்லது உங்களுக்கு மற்றவர்களின் நற்குணம், திறமை, சிறப்பியல்பின் மீது விருப்பம் ஏற்படுகிறது. எவ்வாறாயினும் நீங்கள் யாரை நினைவு செய்ய வேண்டும்? நீங்கள் ஷரீர உணர்வை பற்றி மட்டுமே உணர்ந்தவராக இருக்க வேண்டும். இன்னாருக்கு மிக நல்ல புத்தி உள்ளது, நான் கையாளும் முறை மிகவும் நல்லது. சேவையில் அல்லது தமது முயற்சிகளில் முன்னேறி செல்பவர்களுக்கு இந்த அகங்காரம் உள்ளது. எனவே இதை சோதித்து பாருங்கள். அகங்காரத்தை கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலேயே அந்த அகங்காரம் உள்ளதா என சோதித்து பார்க்கும் முறை, யாராவது அவர்களை அல்லது அவர்களின் அபிப்பிராயங்களை, அவர்களின் அறிவுரையை, அவர்களின் திறமையை அல்லது அவர்கள் கையாளும் முறையை சிறிதளவேனும் இகழும் பொழுது அப்மான், அவர்கள் மிக விரைவாக அதனால் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் இகழப்படும் பொழுது அது அவர்களை கோபத்திற்கு உள்ளாக்குவது அதைவிட சூட்சுமமான அடையாளமாகும். அத்துடன் அதிகார தோரணையும் உள்ளது. அது உங்களை தேவதைகள் ஆக்குவதற்கு அனுமதிப்பதில்லை. எனவே தற்சமயத்திற்கு ஏற்ப பாப் தாதா மீண்டும் ஒரு முறை ஒரு சிக்னலை கொடுக்கின்றார். உங்களின் வாழ்க்கையில் சங்கமயுகத்தின் இறுதி ரூபமான உங்களின் தேவதை ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அதை உங்களின் பௌதிக ரூபத்தில் அணிந்து கொள்ளுங்கள். ஒரு தேவதை ஆகுவதன் மூலம் ஷரீரமற்றவர் ஆகுவது மிகவும் இலகுவாக இருக்கும். உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களின் சொந்த சிறப்பியல்பிற்கோ அல்லது வேறு ஒருவரின் சிறப்பியல்பிற்கோ சூட்சுமமான முறையில் கூட பற்று இல்லை அல்லவா? சில நேரங்களில் அற்ப விஷயங்களுக்கும் சில குழந்தைகளின் ஸ்திதி தளம்பல் அடைகிறது. அதன் பின்னர் சந்தோஷமான இதயத்தையும் சந்தோஷமான முகத்தையும் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவர்களின் முகம் எண்ணங்களால் அல்லது கவலையால் நிரம்பி விடுகிறது. தொடர்ந்து முன்னேறும் பொழுது அவர்கள் மன சோர்வு அடைகிறார்கள். சந்தோஷமான இதயத்தை கொண்டிருப்பவர் ஆகுவதற்கு பதிலாக அவர்கள் மன சோர்வு அடைகிறார்கள். எனவே உங்களுக்கு இது புரிகின்றதா? இப்பொழுது உங்களின் தேவதை ஸ்திதிக்குரிய சமஸ்காரங்களை சங்கமயுகத்தின் கடைசி ஸ்திதியை வெளிப்படச் செய்யுங்கள். நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? கடைசி கால பகுதியில் குழந்தைகள் தமது செய்திகளை கூற வரும் பொழுது பாபா அந்த செய்திகளுக்கு அப்பால் இருந்ததை, சத்தத்திற்கு அப்பால் இருந்ததை பல குழந்தைகள் அனுபவம் செய்துள்ளார்கள். அவர்கள் சூழ்நிலைகளை பற்றி செய்திகளை கூற வருவார்கள். பல திட்டங்களை செய்த வண்ணம் நான் இதை பற்றியும் அதை பற்றியும் பாபாவிடம் கூறுவேன், நான் இதை பற்றி பாபாவிடம் கேட்பேன் என சிந்தித்த வண்ணம் வருவார்கள். ஆனால் அவர்கள் பாபாவின் முன்னால் வந்ததும் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். அது தேவதை ஸ்திதியாகும். எனவே நீங்கள் என்ன பாடத்தை இன்று உறுதியாக்கிக் கொண்டீர்கள்? நான் யார்? ஒரு தேவதை. சூழ்நிலைகள், சிறப்பியல்புகள், உங்களின் சொந்த சிறப்பியல்புகள் மற்றும் உங்களின் ஷரீரங்களின் விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு இருங்கள். ஓர் லேசான ஒளியான தேவதை ஆகுங்கள். ஏனெனில் ஒரு தேவதை ஆகாமல் உங்களால் ஒரு தெய்வத்திற்குரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் சத்யுகத்திற்கு செல்வீர்கள், ஏனென்றால் நீங்கள் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள், ஆனால் மேன்மையான அந்தஸ்தை அல்ல.
நீங்கள் சதா ஒன்றாக இருப்பீர்கள், நீங்கள் ஒன்றாக ஆட்சி செய்வீர்கள் என நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் சிம்மாசனத்தில் அமராமல் போகலாம், ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் அரச குடும்பத்தின் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த இடத்தின் அரச சபையை பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? அரச சபையின் உரிமையை பெற்றுள்ளவர்கள் திலகத்தையும் கிரீடத்தையும் பெற்றிருப்பார்கள். ராஜ்ய திலகம், ராஜ்யத்தின் அடையாளம் கிரீடமாகும். எனவே நீண்ட கால பகுதிக்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். அவ்வப்போது மட்டும் அல்ல. நீண்ட கால பகுதிக்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர் சிம்மாசனத்தில் அமராமல் போகலாம். குறைந்தபட்சம் அவர் அரச குடும்பத்தில் ஒருவராக இருக்கும் உரிமையை பெறுவார். அச்சா, இங்கே முதல் முறை வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். குறைந்தபட்சம் ஒன்று கூடலில் 3/4 எழுந்து நின்றார்கள். இங்கே பௌதிகமாக முதல் முறை வந்திருப்பவர்களுக்கு பௌதிக ரூபத்தில் தந்தையை சந்திப்பதற்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இங்கே முதல் முறை வந்திருக்கும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற நேரத்தில் வந்துள்ளீர்கள். ஆனால் வந்திருக்கும் புதிய குழந்தைகளான உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் உள்ளது. எப்படி எங்களால் முன்னே செல்ல முடியும் என்ற எண்ணத்தை ஒருபொழுதும் கொண்டிருக்காதீர்கள். மிகவும் தாமதமாக வந்திருப்பவர்களுக்கு தற்சமயம் நீங்கள் தாமதம் என்ற நேரத்திலேயே வந்துள்ளீர்கள். நீங்கள் மிகவும் தாமதம் ஆகிவிடவில்லை. பாப்தாதாவும் பிராமண குடும்பத்தின் சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பிற்கான விசேஷமான உணர்வுகளை கொண்டுள்ளார்கள். எஞ்சியுள்ள குறுகிய காலத்தில் ஒவ்வொரு வினாடியையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். ஏனென்றால் குறுகிய நேரத்தில் நீங்கள் அதிக அளவை அடைய வேண்டும். நீங்கள் ஒரு வினாடியை கூட வீணாக்க கூடாது. தொடர்ந்து ஒரு கர்ம யோகியாக செயல்படுங்கள். செயல்களை செய்வதை நிறுத்தாதீர்கள், ஆனால் கர்மத்திற்கு யோகத்தை சேருங்கள். அத்துடன் கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். எனவே இந்த சமநிலையை பேணுபவர்கள் மேலதிக ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். பிந்தி வந்திருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும். இன்னமும் ஒரு வாய்ப்பு உள்ளது. உங்களால் குறுகிய காலத்தில் அதிக அளவு முயற்சியை செய்ய முடியும். பாப்தாதா ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். குழந்தைகளான நீங்கள் தைரியத்தை பேணும் போது நீங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து உதவியை பெறுவீர்கள். எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான பாராட்டுகளும் கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்களும் உரித்தாகுக. சிவராத்திரியில் தமது சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சிவராத்திரிக்காக இப்பொழுதே பாபா பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்குகின்றார். வர இருப்பவர்கள், தமது கடிதங்கள் மற்றும் இமெயில்களை அனுப்பியவர்கள், அவை அனைத்தும் ஒரு வினாடிக்கும் குறைந்த நேரத்தில் பாப்தாதாவை வந்தடைகின்றன. அவர்கள் அனைவருக்கும், அத்துடன் பாப்தாதாவிற்காக தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் பந்தனத்தில் இருப்பவர்களுக்கும் தாம் பெறுகின்ற அடிகளையும் தமது கழுத்து மாலையாக ஆக்குபவர்களுக்கும் இத்தகைய ஆத்மாக்களுக்கு அன்பும் நினைவுகளும் உரித்தாகுக. இப்பொழுது வெளிப்படுகின்ற புதிய அன்பான ஆத்மாக்களுக்கு, ஆனால் அதிக எண்ணிக்கையில் இல்லாது விட்டாலும் அவர்கள் அன்பாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் இரட்டையாக இருக்க வேண்டும். எங்குமுள்ள இளைஞர்கள், வயதான குழந்தைகள், தாய்மார்கள், பாண்டவர்கள் அனைவருக்கும் உங்களின் பிறந்த நாளுக்காகவும் தந்தையின் பிறந்த நாளுக்காகவும் முன்கூட்டியே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் பௌதிகமான மற்றும் அஷரீரியான தந்தையர்களின் சகவாசத்தால் ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றியாளர் ஆகுவதன் மூலம் சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. எப்படி ஓர் அஷரீரி ஆத்மாவாலும் பௌதிகமான ஷரீரத்தாலும் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து செய்ய முடிகின்றதோ, அவ்வாறே உங்களின் ஒவ்வொரு பணியின் போதும், ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுதும் பௌதிகமான மற்றும் அஷரீரியான தந்தையர்களை நீங்கள் உங்களுடன் அல்லது உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தால் நீங்கள் வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள்.
இது ஏனென்றால் பாப்தாதா உங்களின் முன்னால் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது நீங்கள் அனைத்தையும் அவருடன் வேறு பிரித்தறிந்தே செய்வீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை நம்பிக்கையுடனும் பயமில்லாமலும் செய்வீர்கள். இதை செய்வதன் மூலம் நீங்கள் உங்களின் நேரத்தையும் எண்ணங்களையும் சேமிப்பீர்கள். எதுவும் வீணாகி போகாது. அப்பொழுது ஒவ்வொரு செயலும் இயல்பாகவே வெற்றி நிறைந்தது ஆகிவிடும். ஸ்லோகம்: ஆன்மீக அன்பு பௌதிக செல்வத்தை விட பெரிதும் மதிப்பு வாய்ந்தது. அதனால் மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவராகுங்கள். மத அதிகாரத்தின் முன்னால் தூய்மை சக்தியை நிரூபியுங்கள். அரசியல் அதிகாரத்தின் முன்னால் ஒற்றுமையின் சக்தியை நிரூபியுங்கள். இந்த இரண்டு சக்திகளையும் காட்டுவதன் மூலம் இறை அதிகாரத்தின் கொடி மிக விரைவில் ஏற்றப்படும். இவை இரண்டுக்கும் இப்பொழுது விசேஷ கவனம் செலுத்தப்பட வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு தொடர்ந்து உங்களின் தூய்மை மற்றும் ஒற்றுமை சக்திகளை பயன்படுத்திய வண்ணம் அவர்களுடன் தொடர்பில் வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். ஓம் சாந்தி.